ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய 2022ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளான எஸ்ஐ தேர்விற்கும் பிசி தேர்விற்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நேரடி வகுப்புகள் துவங்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 20ஆம் தேதி. அதாவது வரக்கூடிய 20/12/2021 திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்புகள் புதிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது. ஸோ நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. குறிப்பு அனைவருக்கும் இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் 8, அதாவது பகுதி 8 வந்திருக்கும். ஸோ ஓவராலாக 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், பொது அறிவு மற்றும் உளவியல். ஸோ உளவியல்ல இருந்தும் நல்ல 120 கொஸ்டின்ஸும் இதில் வந்து 80 கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம் சைக்காலஜி ரிலேட்டடாக. ஸோ நல்லா பண்ணுங்க கைஸ், ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார் என்று புகழப்பட்டவர். அன்னி பெசன்ட் தெரியும், இவர் வந்து ஒரு வெளிநாடு வாழ்வொருத்தர். ஸோ அவங்க வந்து அங்கே புகழப்பட்டார். அவர் செஞ்ச மாதிரி நல்லதெல்லாம் தமிழகத்தில் செய்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள். ஸோ மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் தான் இப்போ திருமண உதவித்தொகை திட்டம்னு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. ஸோ பழமொழி 400ல தான் குறைந்த அடிகள் கொண்ட ஒரு நூல் வந்து இருக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களும். ஸோ அடுத்தது, எஜுகேஷன் இஸ் டேஷ் எசென்ஷியல் திங் ஃபார் லைஃப். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன விதமான ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்ன்றது தான் என் கேள்வியே. ஸோ இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, இ. ஸோ AEIOU இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், ஆன். ஓகேங்களா? ஸோ ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எசென்ஷியல் வந்திருக்கு, எஜுகேஷன் இஸ் ஆன் எசென்ஷியல் திங் ஃபார் லைஃப். ஓகேங்களா? ஸோ ஆன் தான் வரணும். ஓகேங்களா? AEIOUன்ற சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி எது தான் வரணும், ஆன் தான் வரணும். அடுத்தது, இண்டிவிஜுவலா எதனா சொல்றதா இருந்தால் தான் டேஷ் சொல்லணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 4th கொஸ்டின், கொஸ்டின் டேக். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் டேக்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்புக்கும் பிளஸ் மாடல் பிளஸ் ப்ரோனோன். ஓகேங்களா? பிளஸ் ப்ரோனோன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது தான் கொஸ்டின் டேக். ஸோ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோனோன் யூஸ் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். அஸ், நாங்க, நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மனா அது வந்து கொஸ்டின் டேக்ல வரும்போது வீன் தான் வரணும். ஸோ யூ வர வேண்டிய இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. ஓகேங்களா? லெட் அஸ் கோ ஃபார் எ பிக்னிக். நாம பிக்னிக் போலாமா அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் டேக் ஷல் வி, நம்மளா அப்படின்னு தான் கேட்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம், நம்ம பிக்னிக் போலாமலாம் என்ன கேட்கலாம், நம்ம பிக்னிக் போலாம்னா நம்மளா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வீன்றது தான் அஸ் ப்ரோனோனுடைய கொஸ்டின் டேக்கான வார்த்தையா அமையணும். ஸோ கூட என்ன வார்த்தை வரணும், ஷல்னு வரணும். ஸோ ஷல் வி. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டாபிக்காவே எடுக்கிறோம், அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது 5th கொஸ்டின், சமபக்க முக்கோணத்தின் சுழற்சி கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு முக்கோணத்தின் 3 கூடுதலும் என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அடுத்தது, ஒரு எலக்ட்ரான் தாங்கி செல்லும் மின்னூட்டத்தின் அளவு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் கேட்டிருக்கான். ஸோ எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும்ஸ்ல சொல்லணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1.60 சம்திங்ல வரும். ஸோ 1.6 × 10⁻−19 கூலும். சி இதுல என்ன குறிக்குது, கூலும் குறிக்குது. ஓகேங்களா? அப்ப மின்னூட்டத்தின் அளவும் கூலும், அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, மனித தோலில் எத்தனை அடுக்குகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ், சில கேள்வியில 2 சொல்லியிருக்காங்க, சில இதுல இது சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 தாங்க. ஸோ என்ன நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ், டெர்மிஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃபேட். ஸோ இந்த 3 விதமான இது இருக்கு, வெளிப்புறத்தோல், உள்புறத்தோல், அதுக்கப்புறம் உள்ள ஒரு கொழுப்பினாலான ஒரு அடுக்கு. ஸோ மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. கூகுள்லயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது, மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை. இப்பதான் 7 o'clock ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ பார்க்கலாதவங்க போய் மறுபடியும் பார்த்துட்டு வாங்க. ஸோ 7 o'clock 8th சயின்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன் மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை கூட கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ எலும்புகள் இருக்குன்னா 22 எலும்புகள் இருக்கு. தாய்ப்பாலில் இருக்கும் புரதம் எது? ஓகேங்களா? ஸோ தாய்ப்பாலில் இருக்கும் புரதம், பால்னாலே ஆல்ரெடி என்ன அமிலம் இருக்குன்னு சொன்னேன், லாக்டோஜன். ஓகேங்களா? அப்ப லாக்டோஃபெரின் தான், லாக்டோன்ற வந்தாலே இதெல்லாம் பால்ல வர்றது தான். ஸோ லாக்டோஃபெரின் தான் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான புரோட்டீன். ஓகேங்களா? ஸோ 10th கொஸ்டின், சண்டை ஹார்மோன், அதாவது ஃபைட் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகும்போது, ஒருத்தருக்கு கோபம் வரும்போது
சல்லுன்னு உடம்புல சூடேறி நரம்புலாம் முறுக்கி என்னங்க நாக்கு பூச்சிலாம் வெளியே தெரியுதுலாம் சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் தெரியும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷன்லாம் வந்து அதிகமாக போகுது. அது என்ன விதமான ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலைன். ஓகேங்களா, இந்த ஹார்மோன் தான். ஸோ இதே மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோர் அட்ரினலைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் சுரக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, சண்டை ஹார்மோன்கள்னு சொல்லுவாங்க. ஸோ போத் ஏ அண்ட் பி தான், அட்ரினலைன் அண்ட் நார் அட்ரினலைன். இனிமேல் இந்த ரெண்டு பேர் எது இருந்ததுனாலும் என்ன பண்ணுங்க, ஆன்சர்ல மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்தது கிபி 1610 டச்சுக்காரர்கள் எங்கு கோட்டை ஒன்றை நிறுவினர். டச்சுக்காரர்கள் எங்கு கோட்டை நிறுவினார்கள் பார்த்தீங்கன்னா புலிக்காட். ஓகேங்களா, புலிக்காட் அப்படின்னா புலி மாதிரி தான் இப்போ பூனை இருக்கும். ஸோ டச் அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, புலிக்காட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது உலக தர அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுதுதான் அது ஆரம்பிச்சது. ஸோ நமக்கு தரமா சுதந்திரம் கொடுத்துட்டு போன ஆங்கிலேயன். ஸோ அந்த ஆண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உலக தர அமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டுனா 1947. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பான குழு சட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தைகள் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. குழந்தைகள் உரிமை சட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005. ஓகேங்களா, 2005. ஸோ அதனால தான் அதையும் ஆப்ஷனில் வச்சிருக்காங்க, போய் அங்கே விழுந்துடாதீங்க. குழந்தைகள் உரிமை சட்டம் தான் 2005. ஆனால் குழந்தைகள் உரிமை பாதுகாக்கும் பொறுப்பான குழுனா எப்போ, 2009. ஓகேங்களா, குட். அடுத்து ஆளுநர் மாநிலத்தின் எந்த நிதியிலிருந்து சம்பளம் பெறுகிறார். அதாவது ஒரு மாநிலத்தில் நிறைய நிதி பிரிப்பாங்க, அதுல எதுல இருந்து ஆளுநர்னா கவர்னருங்க. ஸோ நம்ம கவர்னர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பன்வாரிலால் புரோஹித். ஸோ அவருக்கு எந்த நிதியிலிருந்து சம்பளத்தை தொகுத்து தருவாங்கன்னா தொகுப்பு நிதி. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 15th கொஸ்டின், பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது. பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. ஓகேங்களா. ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சப்பையாக தான் இருக்கும், கேட்பான். 4 பெட்டிகளின் எடை 30 கிராம், 70 கிலோ, 60 கிலோ, 90 கிலோ. அப்போ 30 கிலோ, 70 கிலோ, 60 கிலோ, 90 கிலோன்னு ஒவ்வொரு பெட்டி இருக்கு. அப்போ 4 பாக்ஸ். ஓகேங்களா. எனில் பின்வருவனவற்றுள் எது அந்த பெட்டிகளின் கூடுதலில் சேராதது ஆகும். இப்போ இந்த 4 பெட்டியினுடைய வெயிட்டையும் கூட்டுறேன், இல்ல 3 பெட்டியினுடைய வெயிட்டை கூட்டுறேன், இல்ல 2 பெட்டியினுடைய வெயிட்டை கூட்டுறேன். இந்த மாதிரி கூட்டினா எது வந்து அதுல சேராத வெயிட், இந்த வெயிட்ல இருந்து நீ எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 4 பெட்டியினுடைய வெயிட்டுமே கூட்டிங்க. 30 + 70 + 60 + 90. ஓகேங்களா. ஸோ 70 + 30 வந்து ஒரு 100. 90னா 190. 190 ஒரு 60, 250. அப்ப 250ன்றது 4 பெட்டியும் கூட்டினா வர ஒரு வெயிட் தானே. ஸோ அப்போ 250 ஆப்ஷன்ல இருக்கு, அது வர சான்ஸ் இல்லை. அப்ப 4 பெட்டியும் கூட்டினா வந்துருச்சு. ஸோ 200 வருங்களா, 200 வருங்களா பாருங்க. 70 60 எவ்வளோ, 130. 130 90. 200 வர சான்ஸ் இல்லை. 220 வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் 70யும் 60யும் கூட்டினா 130. ஸோ 130யும் ஒரு 90யும் கூட்டினா என்ன வரும், 220. அப்போ 220 வெயிட்டும் வந்துடும், அதுவும் சான்ஸ் இல்லை. 190 வந்துடும். 70 30 100, அது ஒரு 90 கூட்டினா 190. ஸோ அதுவும் வந்துடும். அப்போ ஆன்சர் இதுதான், 200 தான் அந்த பெட்டிகளின் கூடுதலில் சேராத ஒன்றாகும். ஓகேங்களா. அடுத்தது 17வது கணக்கு. ஒரு மனிதன் 6 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பல முறை போட்டிருக்கேன். இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. ஒரு மனிதன் 6 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறான். அப்ப கிழக்கு நோக்கி அந்த மனிதன் 6 கிலோமீட்டர் நடக்கிறான். பின் தெற்கு புறம் திரும்பி, இங்க இருந்து தெற்கு புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் கிழக்கு புறம் திரும்பி 6 கிலோமீட்டர் நடக்கிறான். பின் வடக்கு புறம், இதுதாங்க வடக்கு, இங்க போயிட்டு இருக்கவனுக்கு இதுதான் வடக்கு. வடக்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் ஆரம்ப புள்ளியிலிருந்து, இதுதான் ஆரம்பிச்ச புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்னு கேட்டிருக்கான். ஸோ இது பாருங்க, இப்ப பாருங்க, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி அமையுது நமக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்கறான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கேட்கறான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா, இது ஒரு 6 கிலோமீட்டர், இது ஒரு 6 கிலோமீட்டர். அப்போ மொத்தம் 12 கிலோமீட்டர். ஸோ ஆல்ரெடி செங்கோண முக்கோணமுக்கு நான் ஃபார்முலா சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கிலோமீட்டருங்க. அதில் இந்த 5 கிலோமீட்டர் கேன்சல் ஆயிடுது. அப்போ இது எவ்வளவா இருக்கும், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ 5 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். இது 144, இது 25. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருங்க, 169. 169 எதோட ஸ்கொயர் வேல்யூங்க, 13. ஸோ ஆன்சர் 13 கிலோமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ வீடு, படுக்கை அறை, குளியலறை, வெண்படம். இதுக்கு ஒரு வெண்படம் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஸோ வீடு, படுக்கை அறை, குளியலறை.
படுக்கை அறையும் சரி குளியலறையும் சரி எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் குளியலறை வந்து உள்ள இருந்து அது படுக்கை அறைக்குள்ள இருந்து படுக்கை அறை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இப்படி படம் போடக்கூடாதுன்னு கேட்கலாம். ஸோ பொதுவாக பார்க்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த அட்டாச் பாத்ரூம் உள்ள வீடுகள் சில வீடுகள் தான் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நிறைய பேர் வீட்டில் எப்படி இருக்கும்? படுக்கை அறையும் குளியலறையும் தனித்தனியாக இருக்கும். அது எங்கே தான் இருக்கும்? வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ சி படம் தான் அதற்கான படமாக இருக்கும் பொதுவாக. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 19th கொஸ்டின், விடுபட்ட எழுத்தை கண்டுபிடி. இங்க பாருங்க, LJH அது என்ன எழுதிருக்கான்? KKI எழுதிருக்கான். Hக்கு அடுத்த லெட்டர் I, Jக்கு அடுத்த லெட்டர் K, ஆனா Lக்கு முன்னாடி லெட்டர் K. அப்ப இது வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு, மற்றது ரெண்டும் அடுத்தடுத்த லெட்டர் வந்திருக்கு. அப்ப CIA கண்டுபிடிச்சிடலாம். Aக்கு அடுத்த லெட்டர் B, Iக்கு அடுத்த லெட்டருங்க J. அப்ப JBன்னு எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஒன்னே ஒன்று தான் இருக்கு, BJB. முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின், ஒரு நம்பரை தொடர்ச்சியா எழுதியிருக்கான், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்றான். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 96782345. ரெண்டாவது நம்பர் 67823445. ஓ, இந்த 9ன்ற நம்பரை எடுத்துட்டு இருக்கான். அடுத்தது மூணாவது நம்பர் 678234. அப்போ ஒரு நம்பர் முன்னாடி எடுத்திருக்கான், ஒரு நம்பர் பின்னாடி எடுத்திருக்கான். அடுத்தது 78234, 6ன்ற முன்னாடி நம்பர் எடுத்துட்டு அடுத்தது பின்னாடி இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும், 7823. ஸோ ஆன்சர் 7823, சி ஆப்ஷன். முடிஞ்சிருச்சு. ஓகே, 21st கொஸ்டின், பிளஸ் என்பது பெருக்கல் எனும். ஓகே, இதெல்லாம் என்னன்னா மாத்திட்டோம். முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். 72 × 9 - 14 + 2 = கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்கான். ஸோ 72 பெருக்கலை என்னவா மாற்ற சொல்லியிருக்கான்? பெருக்கல் என்பது வகுத்தல். அப்ப 72 / 9 மைனஸ் என்னவா மாத்திருக்கானா பிளஸ். நல்லா பாருங்க, மைனஸ் பிளஸ் பிளஸ் 14 பிளஸ் என்னவா மாத்திருக்கான்? பெருக்கல். பெருக்கல் 2. ஓகேங்களா? 72 9ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 8 பிளஸ் 14 × 2. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் தான் பண்ணணும். ஸோ 14 பெருக்குனா 22, 28. 14 2 28. 28 பிளஸ் 8, 28 பிளஸ்ங்க இது. ஓகேங்களா? பிளஸ் 8. 28ஓட 8 கூட்டினா என்னங்க? 36. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா? அடுத்தது 22nd கொஸ்டின், ஒரு பெண் ஒரு கடையில் 250 மீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். ஓகே, ஒரு பெண் வந்து ஒரு கடைக்கு போறா. எத்தனை கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் போறா? எத்தனை மீட்டர் போறா? சாரி, கிலோமீட்டர்ல மீட்டர். 250 மீட்டர் கிழக்கு நோக்கி போறா. இதுதான் கிழக்குன்னு சொல்லியிருந்தேன். கிழக்கு நோக்கி நடந்து பின் வடக்கு புறம் திரும்பி 100 மீட்டர். ஸோ இப்படி போறவன் என்ன பண்ணிருக்கா? வடக்கு பக்கமா திரும்பி 100 மீட்டர் போறா. ஸோ 100 மீட்டர் நடந்து பின் மேற்கு திரும்பி 120 மீட்டர். ஸோ மேற்கு பக்கமா திரும்பி 120 மீட்டர் நடந்திருக்கா. பின் இடது பக்கம் திரும்பணும். அவளுக்கு இப்படி இந்த பக்கம் நடந்த பொருளுக்கு கீழே தாங்க இடது பக்கம். ஸோ இடது பக்கம் திரும்பி 100 மீட்டர் நடந்திருந்தா இந்த 100 மீட்டரும் இந்த 100 மீட்டரும் சமமாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவலா வந்து அப்ப ஆரம்பிச்ச இடத்து அந்த லைன்லயே வந்து எங்கேயும் நின்று இருப்பா. ஸோ 100 மீட்டர் நடந்தால் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் உள்ளார்? அப்போ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் 250 மீட்டர். அதுல மேல இவன் 120 மீட்டர் நடந்து முடிச்சுட்டா. அப்ப 250ல 120 போச்சுன்னா 0, 5ல 2 போச்சுனாங்க 3, 130 மீட்டர் தொலைவில் இருப்பா. எந்த டைரக்ஷன்ல இருப்பா? ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கானா கிழக்கு 130 மீட்டர் கிழக்கு திசையில் இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது இதுவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தாங்க. 50 + 3 / 125 × 5 - 25 எழுதிடுறேன். சிம்பிள்ஸ்லாம் மாத்திக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் தான் என்ன எழுதியிருக்கான்? பெருக்கல். அப்ப 50 × 3 வகுத்தல என்ன எழுதியிருக்கான்? வகுத்தல் என்பது மைனஸ் 125. பெருக்கல் என்ன எழுதியிருக்கான்? பெருக்கல்ல வகுத்தல்னு எழுதியிருக்கான். ஸோ வகுத்தல் 5 மைனஸ பிளஸ் எழுதியிருக்கான். ஓகேங்களா? சரி, இது 5ங்க. இப்போ 125 ஃபர்ஸ்ட் 5ஆல அடிச்சிருங்க. 125 5ஆல அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 20. ஓகே, 125 5ஆல அடிச்சா நமக்கு 25 கிடைக்குங்க. ஸோ 50 3ஆல பெருக்குனா 150. நான் ரெண்டு ஆபரேஷனும் ஒன்னுத்திலே பண்ணிடுறேன். பிளஸ் 25. இப்போ இது ரெண்டுத்தையும் பிளஸ் சிம்பிள்ஸ் இருக்கு. இதுலயும் பிளஸ், இதுக்கும் பிளஸ். 150 25 ஆட் பண்ணா 175. ஸோ 175ல 25 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 150. ஸோ ஆன்சர் இஸ் 150. ஓகேங்களா? அடுத்தது ஆசிரியர்கள், பட்டதாரிகள், பெண்கள். இதற்கான வெண்படத்தை வரைய சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள்ல ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். ஆசிரியர்கள்ல பட்டதாரிகள்லயும் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். பெண்கள்ல பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, 3 வட்டம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 3 வட்டம் போடுறேன். இப்ப கீழே இருக்கிற வட்டம் பெண்கள். ஓகேங்களா? அப்போ பெண்கள் சில பேர், இந்த சென்டரா இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, பெண்கள் சில பேர் பெண்களாகவும் இருப்பார்கள், ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள், பட்டதாரிகளாகவும் இருப்பார்கள். இங்க இருக்கிறது என்ன குறிக்குது? பெண்கள் சில பேர் பட்டதாரிகள். இங்க இருக்கிறது பெண்கள் சில பேர் ஆசிரியர்கள். இப்படியும் இருக்கும். ஓகேங்களா? ஆசிரியர்கள்.
சார் பட்டப்படி படிக்காது எப்படி ஆசிரியர் ஆகலாம்னு கேட்காதீங்க. பட்டப்படிப்பு படிக்கலனாலும் ஆசிரியர் ஆகலாம். சமையல் கலை ஆசிரியர் ஆகலாம், டான்ஸ் கிளாஸ் ஆசிரியர் ஆகலாம், எதனா ஒன்று ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ இங்க இருக்கவங்க எல்லாம் ஆண்கள் ஆசிரியர்களா இருந்திருப்பாங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் ஆண் பட்டதாரிகளா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த படம் தான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ டி தான் அதற்கான சரியான விளக்கப்படம். 25வது கேள்வி, இதனுடைய முகடு மோட் கேட்டிருக்கான். மோட்னாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அதிகமா ரிப்பீட் ஆயிருக்க நம்பர் தான் மோடுன்னு சொல்லியிருக்கேன். இதுல அதிகமா என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 8 தாங்க. 1 2 3 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 8 தான் இதனுடைய முகடு ஆகும். ஓகேங்களா? அடுத்தது நான் லாஸ்டா சொல்லியிருந்தேன், 2019 பிசி எக்ஸாம்ல கேட்ட இந்த நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்களோ உள்ளன, அதுவும் நெடுங்கணக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன. இதனுடைய கொஷினுடைய தமிழாக்கத்தை வந்து பிசி எக்ஸாம்ல கொஞ்சம் தவறா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா இதனுடைய விளக்கங்களை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன இந்த கேள்வியினுடைய இதுன்னு பாத்தீங்கன்னா, நெசசரின்ற வார்த்தையை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதிட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நெடும் கணக்கில்ன்றதை விட அது என்னன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏபிசிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இந்த நெசசரின்ற வார்த்தையில ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவில் எத்தனை எழுத்துக்கள்லாம் இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கிற மாதிரியே எத்தனை ஜோடிகள் அதில் இருக்குன்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் பின்ற ஒரு லெட்டர் தான் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். நல்லா பாருங்க, பின்ற ஒரு லெட்டர் தான் இருக்கும். அப்போ இங்கேயும் இந்த லெட்டர்ல ஏ இருக்கு, சி இருக்கு. ஆனா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன லெட்டர்னா இருக்கட்டும், பி தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. எந்த லெட்டர்னா இருக்கட்டும், ஆனா ஒரே லெட்டர் இருந்தா எனக்கு அது ஒரு ஜோடி. ஏவும் சியும் என்னது, ஒரு ஜோடி. ஏன்னா ஒரிஜினல்ல ஏக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு, 1 இருக்கு. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் இந்த லெட்டர்ஸ்லயும் 1 இருந்துச்சுன்னா கரெக்ட். ஆனா இங்க பாருங்க, ஏக்கும் சிக்கும் நடுவில் நமக்கு எத்தனை இருக்கு, 3 லெட்டர் இருக்கு. அப்ப எனக்கு அது ஒரு ஜோடியா வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். இது மாதிரி செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் என்ன பண்ண சொல்கிறேன், நம்பராக போட்டுக்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய நம்பர் எழுதிக்கோங்க. ஏபிசிடியில் N 14வது லெட்டர், E 5வது லெட்டர், C 3வது லெட்டர், அகைன் E 5வது லெட்டர், S 19வது லெட்டர், A 1வது லெட்டர், R 18வது லெட்டர், Y 25வது லெட்டர். ஸோ இப்போ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1க்கு அடுத்து 3 இங்கே பாருங்க இவ்வளோ தொலைவு வருது. ஆனால் நமக்கு நடுவில் 2 மட்டும் தான் இருக்கணும். இங்கே பாருங்க 3 நம்பர் இருக்கு. ஸோ அது வராது. இப்போ 14க்கு அடுத்து பாருங்க 19, 14, இது 15, 16, 17, 18 4 நம்பர் இருக்கா. அப்ப 14க்கும் 19க்கும் நடுவில் 4 நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி அது எதுவா வேணா இருக்கட்டும், அந்த நம்பர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா எத்தனை நம்பர் இருக்கணும், 4 நம்பர் இருக்கணும். அப்ப இந்த நெசசரின்ற வார்த்தையிலே இந்த எண்ணும் இந்த எஸ்ஸும் தான் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏபிசிடியில் இருக்கிற மாதிரி மற்ற எந்த லெட்டர்ஸுமே அமையல. அப்ப எனக்கு இருக்கிறது எத்தனை ஜோடி, ஒரு ஜோடி தான். வேற எந்த வார்த்தை எண்ணி பாருங்க. இந்த 18க்கு பக்கத்திலே 19 வந்துச்சுன்னா அது எனக்கு ஜோடியா இருந்திருக்கும். ஆனா நடுவில் என்ன நம்பர் இருக்கு, 1 இருக்கு. அதனால அது எனக்கு ஜோடியா எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால அது எனக்கு ஜோடி வராது. அப்ப ஆன்சர் நெசசரியில எனக்கு ஒரு ஜோடி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேள்வி சில அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.